வெல்கம் டு பர்மீஸ் கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, லவங்கம், பிரிஞ்செல்லாம், சோம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரும்போது வெங்காயம் வதக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன்னு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினோன்னே காலிஃப்ளவர், மஞ்சள் தூளும் உப்பு போட்டு சுடன் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் ஒரு கைப்பிடி அளவு, சோயாவும் சேர்த்துருக்கேன். 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு வதங்கியாச்சு. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் தயிரெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கலாம். சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 காப்படி அரிசி எடுத்துருக்கேன். 1.5 காப்படி அரிசினா 3 காப்படி தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சோன்னா அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சோன்னா அரிசி சேர்த்து அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வைக்கலாம். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது பிரியாணிக்கெல்லாம். அது தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அது நல்லா கொதிச்சுன்னா ஒரு முறை கிளறிட்டு திருப்பி சிம்மில் வச்சு அரிசி போட்டு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் புல் தீ வைக்கணும். நல்லா கொதித்து வர்றப்போ நல்லா அரிசியெல்லாம் சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டு மூடி வைக்கலாங்க. அப்பப்போ திறந்து கிளறணும். கிளறலன்னா நம்ம அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறிட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு திருப்பி கிளறிக்கலாம். நம்ம அப்போ கொஞ்சம் ரொம்ப கிளறினே இருந்தாலும் குழம்பு வந்துடும். நம்ம 2 முறை திறந்து கிளறினோம்னா அந்த கீழே சாதம் மேலே கீழே போச்சுன்னா ஒரே வீக்கில் உதிரியாக வரும்.
மேலே வந்து சுடு தண்ணி வச்சுருவாங்க தம்முக்கு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். அரிசி சாதம்லாம் நல்லா வந்து கிளறிட்டு நெய் ஊற்றி இறக்கலாங்க. மேலே தம் பாருங்கள், சுடு தண்ணியில் ஒரு குண்டாண்டு வச்சு நம்ம மேலே வச்சோம்னா தம் கரெக்டாக வரும். நெருப்பு போடாமல். இப்போ உதிரியாக காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.